இந்தியாலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த வெப்சைட் லான்ச் பண்றோமே. இது பாத்தீங்கன்னா FFID வேல்யூ கால்குலேட்டர். இதோட லிங்க் நம்ம சேனல் பயோல கொடுத்துருக்கேன். வெப்சைட் ஓபன் பண்ணி இப்படிதான் இருக்கும். அதுல சப்ஸ்கிரைப் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஓபன் ஆகும். அதுக்கப்புறம் 8 செகண்ட்ஸ் தானே உள்ள போயிடும். ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா உங்களோட ஐடி லெவல நீங்க என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் டைமண்ட் என்டர் பண்ணும். இது பாத்தீங்கன்னா உங்க பிரைம் லெவல்ல இருக்கும். அந்த டைமண்டோட வேல்யூ என்டர் பண்ணிட்டு எத்தனை இயர் ஓல்டு அதை என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரைம் லெவல் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஈவோ கன்ல என்னென்ன லெவல்ல எத்தனை கன் வச்சிருக்கீங்களோ அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெத்திக் ஸ்கின்ஸ்ல அந்த லாபிலே பாத்தீங்கன்னா அது இருக்கும். அதே மாதிரி டாப் கஸ்டம்ல நீங்க ஒரு டாப் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நீங்க என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் போயப்பா செலக்ட் பாஸோட வேல்யூஸ்ல என்டர் பண்ணிட்டீங்கனாலே கேல்குலேட் வேல்யூ வந்துடும். இது பாத்தீங்கன்னா இந்த ஐடிக்கு பாத்தீங்கன்னா 10,539 rupees வந்திருக்கு. ஸோ ரவுண்ட் ஆஃபா பாத்தீங்கன்னா 10,600 வச்சுக்கலாம். இதுதாங்க கரெக்டாக ஒர்க் ஆகும். ஒரு ரவுண்ட் ஆஃபா ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 500 தாண்டி ஐடியோட வேல்யூ மாறாது. இந்தியாலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த வெப்சைட் லான்ச் பண்றோமே. ஸோ இப்போ நீங்கள் எல்லோரும் அந்த வீடியோவை பார்த்துப்பீங்க. அந்த வீடியோவில் பண்ண மாதிரி நான் பண்ண போகிறோம். பட் நான் வந்து இந்த வீடியோவில் 2 விஷயத்தை பண்ணி பார்க்கல. மொதல் விஷயம் வந்து நான் வந்து அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி பார்க்கல. பட் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இதுங்காட்டி நான் வந்து காட்டேன். பாருங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பெல் ஐக்கான் நாளில் தான் இருக்கு. நான் ஒன்றும் பண்ணல. அதேமாதிரி அவர் சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்டில் நான் வந்து போயிட்டேன். இதுதான் அவர் சொன்ன வெப்சைட். பார்த்தீங்கன்னா FFID வால்ட்டு கலாபலா ஏதோ போட்டு ஐநோ இங்கிலீஷ்ப்பா. இப்போ நம்ம இங்கேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறது வந்து ஐடி லெவல். என் ஐடி லெவல் வந்து 66. அப்புறம் வந்து இது வந்து எவ்வளோன்னா 1,70,369. அப்புறம் இதுவே கரெக்டாக போடணும். அப்படியே நான் பார்த்துட்டேன். உங்களையும் காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். 1,73,069. சாரி என்ன மனுஷன் நான் நியூஸ் பையன் அப்படியே சொல்வேன். 1,07,369. கரெக்டா நம்ம அதை தான் இங்கேயும் போட்டிருக்கோமா. 1,07,369. பிரைம் லெவல் வந்து எவ்வளோ? சாரி வந்து ஓல்டு. நான் வந்து 5 வருஷம் ஓல்டு. பிரைம் லெவல் வந்து நம்ம 6ல் இருக்கும். அதனால நம்ம 6 வச்சுப்போம். ஆமாம், நெக்ஸ்ட் இதுதான் நான் கொஞ்சம் குழப்பிட்டேன். இப்போ பார்ப்போம். இது வந்து நம்ம ஈவோ கன்னுமேட்டு எத்தனை இருக்கும் கேட்குறாங்க. அது நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டேன். கவலைப்படாதீங்க. இது வந்து எப்பிக்ஸ் இது இருக்குது. இப்போ வந்து மைட்டு ஈவோ கன் வந்து எத்தனை ஒன்று இருக்கும் பார்க்கணும். ஒரே ஒரு P90 ஒன்று தான் என்கிட்ட வந்து ஒன்று இருக்குது. நம்ம P90 மட்டும் ஒன்று வச்சுப்போம். 2வது லெவலில் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா 2 இருக்குது. எக்ஸமைட்டும் ஒன்று இது பேராஃபுல். லெவல் 3ல் வந்து 2 இருக்குது. லெவல் 1ல் 1 இருக்குது. லெவல் 2ல் 2 இருக்குது. லெவல் 4ல் லெவல் 3ல் 2 இருக்குது. லெவல் 4ல் வந்து 1 2 3 4 இருக்குது. ஓகேவா. இப்போ நம்ம அப்படியே நம்ம வந்து போடுவோம். லெவல் 1ல் வந்து 1 இருக்குது. லெவல் 2ல் 2 இருக்குது. லெவல் 3ல் 2 இருக்குது. லெவல் 4ல் 4 இருக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் எபிக் ஸ்கின்ஸ் தானே. நான் வர எபிக் ஸ்கின் வந்து 74 இருக்குது. 74. டாப் இது டாப்பு. இந்த டாப் கஸ்டம் வந்து அவர் சொல்ல நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டுருங்க. டாப் கஸ்டம் நம்ம அது. ஓஹோ, இந்த வர போகிறப்பா. இப்போ பார்த்தேன் பாப்பா. எங்கப்பா டாப்னா இது நம்ம இந்த இதுதான் 340 என்கிட்ட இருக்கிறது. சரி, 340 தானே. நம்ம இதான் பண்ண போடுவோம். 340. நான் இங்கே இப்போ வந்து இலைப்பாசனம் வந்து போடல. எனக்கு என்ன கணக்காக இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு தான் பண்ணியிருப்பேன். நான் வந்து இலைப்பாசம் மட்டும் நான் பண்ணலை. இப்போ நமக்கு வந்து எவ்வளோ வரும் பார்ப்போம். 66. 67 லெவலில் இருக்குமா. கரெக்டு. ஆமாம், அதுமே 1,73,069. ஓகே. டைமண்ட்ஸ் வந்து அவர் தான் சொன்னார்ப்பா. நம்ம எவ்வளோ டாப் அப் பண்ணியிருக்கோம் தான் சொன்னார். நான் தான் போட்டிருக்கேன்.
என் ஐடி வந்து 5 வருஷம் கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆக போகுது. நான் 5 வருஷமா போட்டேன். ப்ரைம் லெவல் வந்து 6, யோகன் என்கிட்ட 9 இருக்கு. அதே மாதிரி வந்து மைக் வந்து 75. அந்த லெஜெண்டரி கன் ஸ்கின் இருக்குல்ல, அது வந்து என்கிட்ட 74 இருக்கு. டாப் வந்து 240 இருக்கு. ரைட் பாஸ் அண்டு இதெல்லாம் போடல. இதெல்லாம் போடாமையே 2377 ரூபாய் ஐடி வருது. கொஞ்சம் நினச்சி பார்த்தா சிரிப்பு தான் வரும். இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆச்சுன்னா, என் ஐடி நான் இது ஒரு சிலர் என் ஐடி கேட்கும்போது எவ்வளோ சொன்னார், அதிகபட்சம் 5000 ரூபாய் உங்கள் ஐடி நம்பர் போவோன்னாரு. இப்போ இதெல்லாம் பார்த்து நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் வந்து ப்ரோ இதான் இந்த ஆப்பை பார்த்து, இல்லை ப்ரோ இந்த ஆப்பில் வந்து இவ்வளோ காசு வந்து வருது, நீங்கள் ஏன்னா ஏமாத்துறீங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவான் அவன்? நம்ம கழுவி ஊற்ற மாட்டானா? இல்லை ஃபஸ்ட்டு இது என்ன இது ப்ரோ, இது வர ப்ரோ கூல் இது எதுக்கு ஐடி சேல் தானே போட்டுருக்கு. எஃப்எஃப் ஐடி வாலெட்டு கால்குலேட்டர். இப்போ இதை கால்குலேட் பண்ணி என்ன பண்ண போகிறேன் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ ஐடி விற்கிற மாதிரினா ஓகே, இந்த ஐடி வந்து ஒரு ஒத்து அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. எதுக்கு 20,000 ரூபாய் கிட்டத்தட்ட 21,000. நான் ஒன்றும் இல்லை வந்து இன்னும் எமௌண்ட் வர போடலை. எமௌண்ட் என்கிட்ட 77 74 எமௌண்ட்டும் இருக்குது, அது வேற போடணும். அப்புறம் நான் இதெல்லாம் போட்டேன்னா குறைஞ்சி 25,000 வந்து உங்களுக்கு நடா சொல்ல வரீங்க. ஸோ நான் இந்த லிங்க் வந்து நான் கமெண்ட்லேயே போட்டு வைக்கிறேன்ப்பா. நீங்கள் உங்கள் ஐடி எவ்வளோ வருதுன்னு அதுவும் போடுங்க. இந்த வீடியோ அவரை டேக் பண்ணி நான் போட்டிருக்கேன், ஓகேவா? என்னதான் இந்த வீடியோ வந்து லைவாக இருந்தாலும் நான் வந்து இந்த ப்ரூஃப் இந்த பிக்ஸு இந்த யோகெல்லாம் அந்த ஃபோட்டோலாம் நான் பார்த்துருப்பேன். நான் கேம்லேயே வச்ச மாதிரி ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நான் அது வந்து 15,000 தான் வந்தது. ஏன்னா அதை வந்து நான் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால நான் வந்து அதை போடலை. பட் இருந்தாலும் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து அந்த வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு அதை நான் வந்து லிங்க் மூலிமா அனுப்புகிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிட்றேன். ஓகே ப்ரோஸ், நான் வந்து இந்த வீடியோ வந்து அவருக்கு அந்த யூடியூபரை டேக் பண்ணி தான் நான் இந்த வீடியோவை போடுறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லோரும் இதை செக் பண்ணி பார்த்துட்டு அவர் யூடியூப் சேனலில் போய் மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரோ இப்போ இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, இதை வச்சு எங்கள் ஐடியா விற்கிறோமா இல்லை சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கா, அதை மட்டும் அவர் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம்.